இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூப்பிள் பகுதி. பியூப்பிள் பகுதியெல்லாம் சென்டர்ல கருப்பா இருக்கும். இந்த பகுதியில பலவீனம் அடையும் பொழுது தான் நம்ம வந்து ஐ கேட்ராக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஐ கேட்ராக்ட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம கண்ணை சுத்தி ஒரு வித ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அந்த லென்ஸும் ஈரத்துல தான் மிதந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுல இருக்க ஈரத்தன்மை காஞ்சி போகும் பொழுது அங்க வந்து அப்படியே பிரிசிபிடேட்டா மாவு மாதிரி பதிய ஆரம்பிச்சது. எப்படி நீங்க உங்க வீட்டுல எப்பவுமே தண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா கீழே உப்பு பூத்த மாதிரியே இருக்கும். ஏன்னா காய காய அந்த அடியில வந்து அந்த பிரிசிபிடேட் படிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி அங்க நீர் ரொம்ப வத்தும் பொழுது அந்த லென்ஸ்ல ஃபுல்லாவே பிரிசிபிடேட்டா தங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பியூப்பிள் பகுதி வெள்ளையா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஐ கேட்ராக்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லென்ஸ்ல இருக்க அந்த மாவை வந்து பிரிசிபிடேட்டை உடைச்சி எடுத்துட்டு அங்க லென்ஸ் தான் வைப்பாங்க. செயற்கையான ஒரு லென்ஸ் வைப்பாங்க. இப்போ நீங்க இயற்கையா எப்படி பண்ணலாம், ரெகுலரா சின்ன வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ எந்த அளவுக்கு நீங்க வெங்காயத்தை உரிக்கிறீங்களோ அதை உரிக்கிறத விட வெங்காயத்தை கட் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை நிறைய குட்டியா கட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இயற்கையாவே லாக்ரிமல் கிளாண்ட் வந்து கண்ணில் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி செக்ரீட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஈரத்தன்மை உருவாக ஆரம்பிக்கும். ஈரத்தன்மை உருவாக உங்களுடைய கண்கள் வந்து அந்த லென்ஸ்ல இருக்க சேர்ந்த பிரிசிபிடேட் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இன்னும் பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளரிக்காயை வந்து நல்லா கட் பண்ணிட்டு கண்ணில் ஒரு 10 நிமிஷம் கண்ணில் சும்மா அப்படியே கண்ணில் வெள்ளரி பழத்தை கண்ணில் வைக்கலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம ஐ கேட்ராக்ட்ல இருந்து வெளியேறலாம்.